இந்த கோயிலுக்கு வருவீங்களாடா? படிப்பு நல்லா வருமே, வந்து டெய்லி நமஸ்காரம் பண்ணிட்டு போவீங்களா? காலைல போகும்போது ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போவியா? வெரி குட், சமத்து. என்ன ரேங்க் எடுப்பா? எவ்வளோ மார்க் வாங்குவ? ம் ம் ஆனால் நல்ல மார்க் வாங்குவ தானே? வெரி குட். உன் பேருப்பா? நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? வெரி குட். டெய்லி வருவியா அந்த கோயிலுக்கு? என்ன வேண்டிட்டு போவ? நல்ல வெரி குட். நல்ல சுவாமி, நல்ல படிப்பு நேரம் தரக்கூடிய கடவுள். பக்கத்துலேயே இருக்கா வீடு? டெய்லி சமத்து. வெரி குட் பாய். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும், எழுத்து திறன் பெருகவும், மழலை செல்வம் மற்றும் பேச்சு குறைபாடு உள்ளவர்களின் நாக்குகளில் வில்வ இலையை தேனில் தடவி ஓம் என்று எழுதி இஸ்தல இறைவனை வழிபாடு செய்து பயனடைகிறார்கள். சுமார் 1000-2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவில் காவிரியின் வடகரையில் இஸ்தலம் அமைந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இன்னம்பூர் கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவன் எழுத்தரிநாதர் என்று போற்றப்படுகிறார். ஒருமுறை இங்கு ஆட்சி செய்த மன்னன் தனது கணக்கரிடம் கோயில் கணக்குகளை சமர்ப்பிக்கும்படி கேட்டார். ஆனால் கணக்குகள் சரியாக புதுப்பிக்கப்படாமல் கணக்கர் மன்னனிடம் செல்ல தயங்கினார். ஆனால் நடந்ததோ வேறு. மறுநாள் மன்னர் கணக்கரை வரவழைத்து கணக்குகள் சரியாக இருப்பதாக கூறி அவருக்கு பெரும் காணிக்கையை பரிசாக அளித்து பாராட்டினார். இறைவனே கணக்குகளை தானே எழுதி மன்னரிடம் ஒப்படைத்ததை உணர்ந்து பக்தி பரவசமடைந்தார். சூரிய பகவான் தன் சாபம் நீங்க இஸ்தலத்தில் உள்ள இறைவனை வணங்கினார். சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது படும் விசேஷ நாட்கள் இத்தலத்திற்கு உண்டு. இறைவன் தனது கோவில் கணக்குகளை தானே எழுதியதால் இவர் எழுத்தரிநாதர் என்று போற்றப்படுகிறார். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும், எழுத்து திறன் பெருகவும், மழலை செல்வம் மற்றும் பேச்சு குறைபாடு உள்ளவர்களின் நாக்குகளில் தேனை கொண்டு ஓம் என்று எழுதி இஸ்தல இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். கோவிலின் உள்ளே சென்றால் வெளியே வர மனம் வராது. பிரகாரம் முழுவதும் குளிர்ந்த காற்று நம் மனதை மென்மையாக்கி பரம சந்தோஷத்தை பெறுவதை நாம் உணரலாம். சிவபெருமான் எழுத்தரிநாதனாகவும் அவரது துணைவியார் பார்வதி நித்திய கல்யாணியாகவும் வழிபடப்படுகிறார். இந்திரனின் வாகனமான ஐராவதம் ஒரு பாவத்தை போக்குவதற்காக இங்கு வந்து வழிபட்டதால் எம்பெருமான் நுழைவாயிலை அகலப்படுத்தியதாக வரலாறு உண்டு. வாழ்வில் ஒரு முறையாவது சென்று வர வேண்டிய கோவில். சென்றால் மனதை வருடும் குளிர்ந்த காற்றும் பசுமையான வயல்வெளிகளும் மிக பிரம்மாண்டமான சிவலிங்கமும் நம்மை வரவேற்கும். குழந்தைகளை அழைத்துச் சென்று இறைவனை வழிபட்டால் உயர் பதவிகளையும் ஆனந்தத்தையும் பெறுவதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. இறைவனின் பாதத்தில் ஒரு எழுதுகோலையும் ஏட்டையும் வைத்து வழிபட்டு வீட்டிற்கு எடுத்துச் சென்றால் அனைவரும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்ற நம்பிக்கையும் உண்டு. அனைவரும் தரிசிக்க வேண்டிய அற்புத ஆலயம் இந்த எழுத்தரிநாதன் இன்னம்பூர் ஆலயம்.